சண்டே சமையல் மட்டன் எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. மட்டன் இதுக்கு வந்து தயிர், உப்பு, சால்ட்டு, மஞ்சள்தூள். இப்போ இது வந்து நல்லா பெசரிட்டு தண்ணி வச்சு 2 விசில் வாஷ் பண்ணிடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வந்துடும். சிக்கன் ஆக்கட்டும் மட்டன் ஆக்கட்டும். இப்போ தண்ணி வச்சு இது வாஷ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கேட்டு இப்போ இதில் இருக்கிற கழிவு நீரெல்லாம் வந்துடுச்சு வேறு. நல்லா எடுக்கணும். இந்த மாதிரி போட்டு கழுவிட்டால் பளிச்சுன்னு ஆகிடும் கறி. அதுக்கிற கெட்ட நெருப்பு நட்டு எல்லாம் வந்துடும். கறியை சிக்கன் ஆக்கட்டும் மட்டன் ஆக்கட்டும். கறி பளிச்சுன்னு ஆகிப்போச்சு. இதை வந்து இது வரமாக வைக்கல. அதுக்கு மசாலா, தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் ட்ரையாக வறுத்துக்கணும். தேங்காய், தக்காளி, சிறு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை இதெல்லாம் எண்ணெய் விட்டு வதக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், ஏலக்காய், கருவேப்பிலை, வெங்காயம், அதில் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தயிர், தேங்காய் ஒரு சில்லு அப்படியே போடுறதுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அங்கே பிரிஞ்சால கருவேப்பிலை,
தேங்காய், தயிர், எள்ளு, கரண்ட் வருமா வராது அது. கரண்ட் இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகும் மசாலா இருக்கலாம்னு. மிளகா தனியாலாம் வறுத்தேன் இல்லையா, அந்த மசாலா. மிளகா, தனியா, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இப்படி பவுடரும் அரைச்சி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய், தக்காளி, கொத்தமல்லி, 2 பொட்டுக்கடலை, பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி அரைச்ச மசாலா. மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு குழம்பு ரெடி. நீங்களும் இது போல் நீங்களும் செய்யுங்க. குழம்பு மசாலா வறுத்து அரைங்க, அரிசி ஊற்றுங்க பாருங்க. குழம்பு நல்லாயிருக்கு. மட்டன் காக்கட்டும், சிக்கன் காக்கட்டும், மசாலாலாம் வதக்கி அரிசி ஊற்றுங்க. மிளகா, தனியா, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் தனியாக வறுத்துக்குங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் தனியாக போட்டு வறுத்துங்க. மட்டன் காக்கட்டும், சிக்கன் காக்கட்டும், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டுக்குங்க. குழம்பு டேஸ்ட்டாக வரும். குழம்பும் கெட்டியாக நல்லா ஆண்டு வரும். பாய் பாய், see you. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ மக்கள்.